ஹாய் buddies, வெல்கம் பேக் டு மை ஸ்டைல் குக்கிங் சேனல். இன்னைக்கு வந்துட்டு நம்ம பார்க்க போகிறது டீ கடைகளில் செய்கிற வெங்காய போண்டா. டீ கடைகளில் செய்கிற அதே டேஸ்ட்லேயே வந்துட்டு வீட்டில் எப்படி செய்யலான்னு பார்க்கலாம். ஏற்கனவே நம்ம சேனலில் வந்துட்டு டீ கடைகளில் செய்கிற பஜ்ஜி ரெசிபி இருக்குது. வேணுன்றவங்க டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் லிங்க் இருக்குது, செக் பண்ணி பார்த்துக்கோங்க. இப்போ அங்கே வீடியோக்குள்ளே போகலாம். வெங்காய போண்டா செய்கிறதுக்காக நான் இந்த சைஸில் 6 வெங்காயம் வந்து நல்லா பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கேன். அதை வந்துட்டு ஒரு பவுலுக்கு மாற்றிக்கலாம். வெங்காயம் வந்துட்டு நல்லா உதிரி உதிரியாக வர வரைக்கும் கையால் நல்லா பிசைஞ்சு விட்டுக்கலாம். பார்த்தீங்கன்னா இதை போல் நல்லா உதிரி உதிரியாக வந்திருக்கணும். வெங்காயம் வந்துட்டு இந்த அளவுக்கு நல்லா உதிரி உதிரியாக வந்ததும் பொடி பொடியாக கட் பண்ணி வச்சுருக்கா கறிவேப்பிலை கொத்தமல்லியை சேர்த்துக்கலாம். இது சேர்க்கறதால நம்ம போண்டாவை எண்ணெயில் பொரிச்சு எடுக்கும்போது நல்ல ஒரு வாசனையாக இருக்கும். 3 சின்ன சைஸ் பச்சை மிளகா இது கூடவே நல்லா சின்ன சின்னதாக கட் பண்ணி சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு கார மிளகாத்தூள், 1/4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு பெருங்காயத்தூள் சேர்த்துக்கலாம். 1/2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு உப்பு சேர்த்துக்கலாம். இதில் வந்துட்டு காரமும் உப்பும் உங்கள் டேஸ்ட்டுக்கு தகுந்த போல் சேர்த்துக்கோங்க. இந்த கப்பில் 1 கப் அளவுக்கு நான் கடலை மாவு எடுத்திருக்கேன். அதையும் சேர்த்துக்கிட்டு எல்லாமே நல்லா மிக்ஸ் ஆகி வர அளவுக்கு கையால் பிசைஞ்சு விட்டுடலாம். வெங்காயத்தில் வந்துட்டு தண்ணி இருக்குன்றதால நம்ம வந்துட்டு ஃபஸ்ட்டு தண்ணி எதுவுமே சேர்த்துக்காமல் அப்படியே வந்துட்டு பிசைஞ்சு விட்டுக்கலாம். நீங்கள் பார்த்தீங்கன்னாவே தெரியும் மாவு வந்துட்டு வெங்காயத்தில் நல்லா கோட்டாகி வந்திருக்கு. 2 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு அரிசி மாவு சேர்த்துக்கலாம். நான் வந்துட்டு ஃபஸ்ட்டு சேர்க்க மறந்துட்டேன், அதனால் இப்போ சேர்த்துக்கிறேன். நீங்கள் வந்துட்டு ஃபஸ்ட்லேயே வந்து சேர்த்து நல்லா பிசைஞ்சு விட்டுக்கோங்க. எல்லா மாவுமே இந்த மாதிரி நல்லா கோட்டாகி நல்லா மிக்ஸ் ஆகி வந்ததுக்கப்புறமா கையில் கொஞ்சமாக தண்ணி எடுத்துக்கிட்டு அது மேலே தெளித்து விட்டு பிசைஞ்சிக்கலாம். நிறைய தண்ணி சேர்த்துக்காதீங்க. மாவு வந்துட்டு நல்லா ஈரப்பதமாக இருக்கிற அளவுக்கு இருக்கணும். ரொம்ப பிசு பிசுன்னு இருக்கிற போல் மாவு பிசைஞ்சிடக்கூடாது. நம்ம கையில் எடுத்து போண்டா பிடிச்சோம் அப்படின்னா இந்த அளவுக்கு நல்லா பர்ஃபெக்டாக வரணும். அந்த அளவுக்கு மாவு வந்து பிசைஞ்சு எடுத்துக்கணும். அதே மாதிரி போண்டா பிடிக்கும்போது நல்லா அழுத்தம் கொடுக்காம லைட்டாக வந்து போண்டா பிடிச்சி எடுத்துக்கோங்க, அப்போ தான் கரெக்டாக இருக்கும். அடுத்தது கடாயில் எண்ணெய் சேர்த்துக்கிட்டு எண்ணெய் சூடானதுக்கு அப்புறமா போண்டாவை வந்துட்டு எண்ணெயில் சேர்த்துக்கலாம். போண்டாவை இந்த மாதிரி எண்ணெயில் சேர்க்கும்போது ஃபஸ்ட்டு வந்து எண்ணெய் நல்லா சூடாகி இருக்கணும். அப்போ சேர்த்தா தான் வந்துட்டு அடியில் போண்டா வந்து அந்த கடாயில் பிடிக்காமல் வரும். போண்டாவை சேர்த்ததுக்கு அப்புறமா ஸ்டவ்வை வந்துட்டு லோ ஃப்ளேமில் வச்சுக்கோங்க, கரெக்டாக இருக்கும். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு போண்டாவை திருப்பி திருப்பி விட்டு பொரிச்சு எடுத்துக்கலாம். லோ ஃப்ளேமில் வச்சுக்கிட்டு நம்ம செஞ்சோம் அப்படின்னா தான் வந்துட்டு உள்ளேயும் வந்துட்டு போண்டா வந்து நல்லா வெந்து வரும். இல்லைனா நீங்கள் ஹை ஃப்ளேமில் வச்சு செஞ்சீங்க அப்படின்னா வெளியே மட்டும் கலர் சேஞ்ச் ஆகிடும், உள்ளே வந்துட்டு வேகாமல் அப்படியே இருக்கும். அவ்வளோதான் buddies, ரொம்பவே சூப்பரான டேஸ்டியான எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச டீ கடை வெங்காய போண்டா ரெடி ஆகிடுச்சு. நான் சொன்ன இதே இன்க்ரீடியண்ட்டோட வேறு எந்த இன்க்ரீடியண்ட்டும் சேர்க்காமல் இதே மெத்தடில் நீங்களும் செஞ்சு பாருங்கள். அதே போல் நான் சொன்ன அளவுகளோட நீங்களும் செஞ்சு பாருங்கள். வெளியே வந்துட்டு நல்லா கிறிஸ்பியாக, உள்ளே வந்துட்டு சாஃப்டாக, ரொம்பவே சூப்பராக வந்துட்டு வெங்காய போண்டா செஞ்சிடலாம். செஞ்சு பார்த்துட்டு உங்களுக்கு எப்படி வந்துச்சு அப்படின்ற உங்களுடைய ஃபீட்பேக்கை கமெண்ட் பாக்ஸில் கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்கள், உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி மெம்பர்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள். இதே போல் பர்ஃபெக்டாக அண்ட் சிம்பிளாக டேஸ்ட்டாக செய்கிற நிறைய ரெசிபிஸ் நம்ம சேனலில் வந்துகிட்டே இருக்குது. அந்த ரெசிபிஸை நீங்கள் பார்க்கணும் அப்படின்னா நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்தில் இருக்க பெல் ஐக்கனை கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷனை செலக்ட் பண்ணிக்கோங்க. இதே போல் ஒரு சூப்பரான ரெசிபியோட நெக்ஸ்ட் வீடியோவில் மீட் பண்ணலாம் buddies. தேங்க்யூ ஃபார் யுவர் வாட்சிங்.